அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 26th ஏப்ரல் சண்டே அதுக்கான என்ரோல் பண்ணவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன். யாருக்காவது என்ரோல் பண்ண தேவையான டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கேன், லிங்க்கு, பேமெண்ட் லிங்க்கு. யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி 0 காலில் எது பண்ணியிருக்கணுன்றது தெரிஞ்சிருக்கும். எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆச்சுங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். அந்த 5 ரூல் 0 காலுக்கு வெரி வெரி மஸ்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 24,400 புட்டு 132 ருபீஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் அப்சைட் இருக்கணும். அங்கே பாருங்கள் 132 ருபீஸ் இதுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ நான் மார்க்கெட்டை பக்கம் ஏன் இதை வச்சு சொல்கிறோம்? அது பாருங்கள், ஒரே இதில் இவ்வளோ பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யறது? ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு கண்டினியூட்டி அதில் திரும்பணும், அது அதர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏன் இவர் அது திரும்ப இல்லாமல் அப்படியே போயினார்? இதுதான் மேக்ஸ். ஒரு மேக்ஸுங்கிறது ஒரு பேட்டர்னோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எதுவும் கிடையாது. மேக்ஸு சம் வேல்யூஸ் சம் ரூல்ஸ், அவ்வளோதான் ட்ரேட். இப்போ பேட்டர்னை பாரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாரு, அதெல்லாம் இங்கே கிடையாது. நியூஸ் எது வருதோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மேக்ஸ் படி தான் இயங்கும். பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் படி தான் இயங்குது. அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் ஏதாவது தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு. இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்பில் யாரை கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் உங்களுக்கு நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.